வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் வந்த மதுரை vlog எல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரை ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி லாங் வீடியோக்கும் ஆதரவு கொடுத்து பாருங்கள். அது எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோ லாஸ்ட்லேயே நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோயில், பௌர்ணமி நில ஒளியில் பீச் இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே வண்டி எடுக்க ஆரம்பித்தோங்க. நேராக திருச்செந்தூர் தான். நான் ஸ்டாப்பாக வந்ததில் முக்கால்வாசி தூரம் ரோடு நல்லா இருந்ததால் நல்லா வந்தாங்க. ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் மல்லமாக வந்து ஒரு 5:30 மணிக்கு நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் சக்கரவர்த்தி ஹோட்டலுன்ட்டு. இங்கே செக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ குளிச்சிடலாம், பீச்சில் குளிச்சிடலாம், நாழிக்கண்ணில் குளிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம். நாழிக்கண்ண டைமிங்ஸ் போட்டிருக்காங்கங்க. என்ன டைமிங்ன்ட்டு உங்களை அங்கே போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. டைம் இருந்தால் இன்றைக்கி சாமி பார்க்கலாம், இல்லைனா நாளைக்கு காலையில் வெடிகாத்தால் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்த்துடலாம். இன்றைக்கி குளிக்கிற வேலையை முடிச்சிடலாம். சஷ்டிலெலாம் திருச்செந்தூர் ரொம்ப பிஸி ஆகிடுங்க. நிறைய பேர் இந்த கோயிலே வந்து தங்கி அந்த 6 நாட்களுமே இங்கே விரதம் இருந்து சூரசம்பாரம் பார்ப்பாங்க. அப்போ திருச்செந்தூரெலாம் கால் வைக்க முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல்கிட்ட வந்துட்டோங்க. 7 மணி வரலாம் தான் நாழிக்கிணறு இருக்கான். அதனால் கடலில் காலை நினச்சிட்டு நாழிக்கிணறில் குளிச்சிடலாம். முதல்ல இதுதான் முறை. கடலில் முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாழிக்கிணறில் குளிச்சுட்டு இங்கே துண்டுக்கை விநாயகர்னு இருக்கார், அவரை பார்த்துட்டு நம்ம முருகரை பார்க்கணும். சில பேர் அந்த ஈர துணியோடவே போய் சாமியை பார்ப்பாங்க. அது தப்புன்னு சில பேர் சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் நான் எப்போவுமே ஈர துணியில் சாமி கும்பிட மாட்டேங்க. போய் திரும்பி நம்ம லாட்ஜுக்கு போய் லாட்ஜ் எப்படியும் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரம் தான் போட்டிருக்காங்க தம்பி பசங்க. பங்குனி உத்திரம் கிட்டக்க எங்கேயும் லாட்ஜ் கிடைக்கல. திருச்செந்தூர்லேயே வந்து கோயில் தேவஸ்தானத்துலேயே ரூம் எல்லாம் இருக்குங்க. அதுவுமே ட்ரை பண்ணோம். அது ஆன்லைன்லேயே ஃபோன் பண்ணாலே ரிசீவ் பண்ணுவாங்களாம், அதுவுமே கிடைக்கல. ஸோ கிடைச்ச ரூமை போட்டுட்டு எல்லாம் பெருசாக கட்டுறாங்க, ரூம்ஸ்லாம் நிறையா கட்டுறாங்க. பீச்சை பார்த்தாலே போதும் நமக்கெல்லாம் குஷி ஆகிடும். பசங்க நல்லா ஆட்டோங்க. நமக்கும் நாழிக்கடலில் குளிக்க போகணும், டைம் ஆகிடும்னு பயம். அதனால் வாங்கப்பா போகலான்னா கேட்டாதானங்க. எப்படியோ இழுத்துட்டு நாழிக்கடலில் குளிக்க வரத்துக்குள்ளே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நிறைய பேர் ஷார்ட்ஸில் நாழிக்கடலில் குளித்த பிறகு தான் பீச்சில் குளிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஆத்ம ஞானம் யூடியூப் சேனலில் தேசமங்கையரசி அம்மா கூட ஒரு வீடியோ இதுக்காகவே பிரத்யேகமாக போட்டிருப்பாங்க பாருங்கள். அதில் கூட பீச்சில் குளித்த பிறகு தான் நாழிக்கடலில் குளிக்கிறது சரின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இந்த மாதிரி தாங்க வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அவங்கவுங்க வழக்கப்படி செய்துக்கலாங்க. எல்லாத்துக்குமே மூல காரணம் முருகர் மேலே நமக்கு இருக்கிற பக்தி, நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அவர் ஏற்றுப்பாருன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பௌர்ணமி நில ஒளியில் பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நாழிக்கடலில் குளித்த பிறகு இனி நமக்கு ரூமுக்கு போக வேண்டியது தான். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக நின்று பீச்சை பார்க்கலான்னு பார்த்துட்டு திரும்பவும் ஆட்டோவில் ரூமுக்கு வந்துட்டோங்க. குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30 ஆகிடுச்சிங்க. நேற்று நம்ம தூத்துக்குடிக்கு வந்து 5:30 மணிக்கு தான் நம்ம செக்இன் பண்ணதுனால அதுக்கப்புறம் போய் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடலில் குளிச்சுட்டு நாழிக்கடலில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மணி 7:30 ஆகிடுச்சு. உடனே நம்ம ரூமில் வந்து குளிச்சுட்டு திரும்ப ட்ரெஸ் பண்ணின்னு தர்ஷனம் பக்கம் போகணுன்னு வைங்களேன், அரிபரியாக ஓடி போய் சாமியை பார்க்கணும். வேண்டான்னுட்டு இங்கே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் மட்டும் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோங்க. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை காலையில் சாமி பார்க்கறதுக்காக போயின்ட்டுருக்கோம். இந்த மாதிரி வெய்ய காலங்களில் காலையில் பார்த்தோன்னு வைங்களேன், வேர்த்து போகாமல் சாமியை நல்லா நிதானமாக தரிசனம் பண்ணலாம். அதனால் பால் மாறாமல் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோங்க. இப்போ நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். நேற்று பங்குனி உத்திரத்துக்கு வந்த மக்கள் இன்னும் போகலையாங்க ரிட்டன். ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கார் ரிட்டன் போயிட்டு இருந்துச்சு. சரி, நிறைய பேர் ரிட்டன் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சா ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, இல்லைங்க எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக இருக்குது, நேற்று பங்குனி உத்திரத்துக்கு வந்த மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் காரில் போனீங்கன்னா பார்க்கிங் கஷ்டமாக இருக்கும், ஆட்டோவில் போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் 2 ஆட்டோ பிடிச்சிட்டு சாமி பார்க்க நாங்கள் போகிறோம். சாமியை பார்த்துட்டு தரிசனம்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க.
செந்தில் ஆண்டவரின் தரிசனத்துக்கு முன்னாடி முழு முதற் கடவுளான தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு முருகனை இவர் தூண்டுவாராம். அதனால தான் தூண்டுகை விநாயகர் இவர் பெயர் வந்ததா சொல்கிறாங்க. இங்கே தூண்டுகை விநாயகர் அப்படின்னு இருக்காருங்க. இவர்கிட்ட நம்ம எதனால் பிரார்த்தனை வச்சு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடைச்சிட்டோம்னா நிறைவேறிடும்னு சொல்கிறாங்க. இவரை பார்த்துட்டு தான் முருகனை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதனால் இவரை பார்த்தாச்சு. இவரை இந்த வழி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தாச்சுங்க. இப்போ தரிசனத்துக்கு போய் நிற்கலாம். நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேங்க. எப்பயுமே என்னோடய வேண்டுதல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுதலாக இருக்கும். இந்த வாட்டியும் அதே மாதிரி வேண்டிக்கிறேங்க. நாம் தான் ரொம்ப சுறுசுறுப்பு பேர் வழி சீக்கிரம் வந்துட்டோன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் எங்கள் ஐயன் முருகன். அதில் என்ன சந்தேகங்க? நிச்சயம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி அருளை அள்ளி கொடுப்பார் நம்ம திருச்செந்தூர் முருகன். கோவிலோட தரிசனம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரலுங்க. ஷார்ட்ஸில் ஒரு தம்பி வீக் டேஸில் வந்தால் அதுவும் மத்தியான நேரத்தில் கூட்டம் கம்மியாக இருக்கும், நல்லா தரிசனம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கெல்லாம் இது உபயோகம் இருக்கும் தான் இதை உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த பக்கம் போனால் தர்ம தரிசனத்துக்கு போகலாங்க. இந்த பக்கம் போனோம்னா 100 ரூபாய் தரிசனத்துக்கு போகலான்றாங்க. போகிற வழியில் டிக்கெட் வாங்கிக்கலாமா. இங்கே ஒரு மொபைல் ஃபோன் லாக்கர் இருக்குங்க. வேணா இன்னொரு இடத்துல கூட இருக்குன்றாங்க. இதுக்கு மேலே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. நாங்கள் லாக்கரில் வச்சிடறோம். சாமி கும்பிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம். திருச்செந்தூரில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோங்க. நல்ல தரிசனம், ரொம்ப ரொம்ப நல்ல தரிசனம். காலையில் போனதுனால அபிஷேகம்லாம் முடிஞ்சு விபூதி அலங்காரத்தில் இருந்தார். விபூதி அபிஷேகம் பண்ணி மாலை போட்டு முருகர் ஷேப்பில் அப்படியே அழகாக நிற்கிறது நல்லா தெரிஞ்சது. முருகர் இங்கே நல்லா பெரிய உருவமாக இருக்கிறார். திருத்தணி அந்த மாதிரி கோயில்களை போனீங்கன்னா முருகர் சின்னதாக இருப்பாருங்களா. இங்கே நல்லா ஒரு குழந்தை இல்லை, நல்ல ஒரு வாலிப வயசில் ஒரு பையன் நிற்கிற மாதிரி அழகாக தெரிகிறாரு. நான் இன்றைக்கி விபூதி அலங்காரத்தில் பார்த்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கண்ணில் இருக்கிறார் இன்றைக்கி கடவுள். அப்படியே நமக்கு தள்ளி தள்ளி விடாமல் நின்று பார்க்கறதுக்கு அனுபவிச்சு பண்ணாங்க. பன்னீர் இலையிலே எனக்கு விபூதி கிடச்சிருக்குங்க. நிறையாவே வச்சுருக்காங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா ஒரு 2 பேருக்கே கொடுக்குறாங்க. நான் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்காகவும் வேண்டிக்கினாங்க. வாங்க இன்றைக்கி யானையும் இருக்குது, பார்த்துடலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற முதல் நுழைவு வாயிலுங்க, மெயின் என்ட்ரன்ஸு. அதுக்கு நேராகவே நாழி கிணறு போகிறதுக்கான என்ட்ரன்ஸும் இருக்குது. அழகாக கட்டியிருக்காங்க. சாமி நல்லா பார்த்துட்டோங்க. இங்கே யானை இருக்குது, கோயில் யானையும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம தெய்வானைக்கிட்ட நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி கோயிலில் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது விநாயகர் பெருமான்ட்டே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் தானேங்க நமக்கெல்லாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? இந்த தெய்வானையை வருஷத்தில் ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசி வெள்ளை யானை மாதிரி ஆக்கி ஆடி மாதத்தில் வர சுவாதி நட்சத்திரத்தில் வீதி உலா கொண்டு வருவாங்க. அது இங்கே நடக்கக்கூடிய ஒரு திருவிழாங்க. திருப்பணி நடக்குதுங்க. அதனால் எல்லாம் கட்டின்னு இருக்காங்க. உள்ளே ஆனால் சாமி வந்து மூலவரை பார்க்க முடியுது. ஒரு சில கோயிலில் திருப்பணி நடக்கும் போது உள்ள இன்டீரியர் வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாமியை வேறு இடத்துல பிரதிஷ்டை பண்ணுவாங்கள்ல, அந்த இது இன்னும் நடக்கலை. அதனால் நம்ம சாமியை நல்லா பார்த்தோம். இந்த பவழம் தாங்க நான் வாங்கினேன், பெங்களூரில் கட்டினேன். லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, பவழம் இங்கே ராஜா மார்க்கெட்டில் கட்டினேன்னு. இந்த பவழம் தான் நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகலாமா? இப்போ நேராக நம்ம ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருச்சிக்கு போகிறோம். திருச்சிக்கு போய் சமயபுரத்தால் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கோயில் போயிட்டு வரும்போது நிறைய கடைகள் இருக்கும் இல்லைங்க. அங்கே நீங்களாம் என்னென்ன வாங்குவீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன். சில பேர் மஞ்சள் குங்குமம் வாங்குவீங்க, சில பேர் பொரி கற்கண்டு இதெல்லாம் வாங்குவாங்க. பெண் பிள்ளை இருக்கிறவங்க வளையல் செயின் இது மாதிரிலாம் வாங்குவாங்கங்க. ஆனால் நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துடுவேன். கோவில் தரிசனம் முடித்த பிறகு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் காலை டிஃபன் சாப்பிட்டோங்க. நமக்கு வேறு இந்த காலையில் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்களா. நம்ம என் பசங்களுமே அப்படி தாங்க. அதனால் இந்த மாதிரி வெளியே வந்தால் டைமுக்கு சீக்கிரம் பசி எடுத்துடுதுங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே நல்லா தான் இருக்குது சாப்பிட்லான்னு காலை டிஃபன் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பிறகு சில பேர் ரூமுக்கு போய் லக்கேஜ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் பையனும் தூத்துக்குடி வந்துட்டு மக்ரூன்ஸ் வாங்கலாம் எப்படி அப்படின்ட்டு ஹோட்டல் ரிசப்ஷனில் விசாரிச்சோங்க. எங்கே மக்ரூன்ஸ் நல்லா இருக்கும்னு. அவர் பக்கத்தில் சாந்தி பேக்கரி இருக்குது, அங்கே மக்ரூன்ஸ் ஸ்பெஷல்னு சொன்னார். நல்ல வேலையாக போச்சுங்க. இதுக்காக எங்கே அலைய வேண்டாம், பக்கத்துலேயே இருக்கேன்ட்டு மக்ரூன்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே மக்ரூன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஸ்பெஷலுன்ட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்கங்க. இப்போ தானே டிஃபன் சாப்பிட்டோம், அதனால் எதுவுமே வாங்கி டேஸ்ட் கூட பண்ணலைங்க. மக்ரூன்ஸ் மட்டும் வாங்கிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். தாமிரபரணி ஆறுங்க. தூத்துக்குடியிலேருந்து நம்ம இப்போ திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். வழியில் தாமிரபரணி ஆறு தண்ணி இருக்குங்க ஓரளவு நம்ம ஊர்லலாம்.
காலையிலே எழுந்ததுனால கொஞ்சம் டயர்டுங்க. சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எழுந்து பார்த்தா திருச்சி மலைக்கோட்டை வந்துடுச்சு. உச்சி பிள்ளையாருக்கு இங்கேருந்தே ஒரு வணக்கத்தை போட்டு எதில் பார்த்தோம் ஹோட்டல். சரி இங்கேயே சாப்பிடலான்னு காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனாங்க. இங்கேயும் கூட்டம். டோக்கன் சிஸ்டம் தாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டேபிள் கிடச்சது உட்காந்தோம். எனக்கு ரெகுலராக மீல்ஸ் தாங்க ஆர்டர் கொடுத்துட்டு பக்கத்து டேபிளில் ஒரு குழந்தை இருந்தார். அவர்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். ஸ்பெஷல் மீல்ஸே வந்திருந்ததுங்க. எல்லாமே சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். ஆனால் அந்த மேத்தி டேப்பில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராக இருந்ததுங்க. வெளியில் வந்தால் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, வீட்லேயே இதே சாப்பாடு தானே சாப்பிட்றோம், வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக என் பையன் மாதிரி இருக்கிறவங்களாம் ஃப்ரைட் ரைஸு, கோபி மஞ்சூரியன் இதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் எப்படி நினைப்பேன்னா, வீட்டில் நாம் சமைக்கிறோம், வெளியே வந்தால் டிஃப்ரெண்ட்டான காய்கறி பொரியல் எதுனா கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பருப்பு பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த விலாகில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயிலெலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அநேகமாக அந்த வீடியோ தான் இந்த டூர் சீரியஸோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.